ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஹோம்மேட் ப்ரௌனி கேக். இதில் வந்து எக்கு சேர்க்கல, அப்புறம் அவன் ஃப்ரீங்க, ப்ரெஷர் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். இந்த ப்ரௌனி கேக் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கும் கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க இப்போ நான் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் ஃப்ளேவர் தாங்க வரும், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறனால. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கரில் வந்து ஒரு லேயர் வந்து சால்ட் உப்பு வந்து போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது ஹீட் நல்லா ஸ்டெயின் ஆகும், ஹீட்டு இருக்கும் அதில், அதனால தான் சால்ட் உப்பு போடுறோம். அந்த அவனுக்குள்ளே ஹீட் வந்து உங்களுக்கு இந்த சால்ட் போடனாலும் கிடைக்கும். இதில் வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரௌனி கேக் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு சொல்லலாம். இது எங்கே போனாலும் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சில் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மைதா வந்து 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரிப்பு வச்சு சளிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மாவு வந்து கட்டியாக இருந்தாலும் அது வந்து ஈவனாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி சளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 3/4 கப்பு, என்ன கப்புனாலும் ஒரே கப் அளவு எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குங்க, கொக்கோ பவுடர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரேசிங் ஏஜென்ட்டுங்க பேக்கிங் பவுடர், உங்கள் கேக் அப்படி ரைஸ் ஆகிறதுக்காண்டி. அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் சால்ட் வந்து 1 ஸ்பூனுங்க. 1 ஸ்பூன் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் மைதா வந்து 2 கப்புக்காண்டி சுகர் வந்து ஒயிட் சுகர் 2 கப் சேர்த்துக்கோங்க. 2 கப் நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் இப்படி இருந்தாலும் அப்படியே சேர்த்தாலும் சரி. அதுக்கப்புறம் கேர்டு, முட்டைக்கு பதிலாக வந்து கேர்டு சேர்த்துருக்கேங்க. கேர்டு 1 கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நீங்கள் எந்த ரிஃபைன்ட் ஆயில்னாலும் எடுத்துக்கலாம், அது வந்து 1/2 கப். எந்த கப் அளவோ அதே கப் அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து 2 ஸ்பூன். இதுவும் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குங்க. இந்த கேக் ப்ராடக்ட்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் மில்க் வந்து 1.5 கப்பு, 1.5 கப்பு. எந்த கப் அளவு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்படியே சர்க்கிள் மோடில் தாங்க மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து மொத்தமாக 1.5 கப்பாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கேக் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் செமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இப்படின்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது, இப்படி நல்லா ஈவனாக அந்த இப்படி ரவுண்டு மோஷன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஆமாம், பால் வந்து இப்படி கட்டி ஆகும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேக்குக்கு வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரேஸ் ஆகாது, அதனால் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சர்க்கிள் மோஷன்லேயே நல்லா நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே குழுன்னு அப்படியே செமியாக உங்களுக்கு இப்போ அந்த சீனியெல்லாம் கரையணும் பாருங்கள். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொக்கோ பவுட்ரு, சுகரு, மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து கேக் பேட்டர் வந்து ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து கேக்குக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஊற்ற போகிறோம் பேட்டரை, அதனால் ஃபுல்லாக வந்து நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம், நெய் தான் தடவணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா ஈவனாக உள்ள நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டர் ஷீட் வந்து விரிப்போங்க. இந்த ப்ளம் கேக்குக்கெலாம் ஒரு ஷீட் இருக்கும்ல, அது இல்லைன்னா இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஷீட் வச்சுருந்தீங்கன்னா ஷீட்டை விரிச்சிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மாவு போட்டு சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக அதையும் நெய்க்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி செமியாக இருக்கணுங்க பேட்டர் வந்து. அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது சொன்னேன், இன்க்ரீடியன்ஸ் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆயிலு, தயிர், அப்புறம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெஜிடேரியன்ஸும் இந்த கேக் வந்து பண்ணலாங்க. உங்களுக்கு எக்கு கிடையாது, எக்குக்கு பதிலாக தான் நான் கேர்டு வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ பேட்டரை ஊற்றியாச்சு. இந்த மாதிரி குக்கரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சால்ட் போட்டோம் இல்லைங்க, சால்ட் போட்டப்பே வந்து இந்த பாருங்கள் நல்லா அப்படி சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி கிச்சனில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்க, அந்த ஸ்டாண்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தாங்க உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி ஏன்னா நம்ம சைடு வந்து குக்கர் நமக்கு சுடும், அதனால் ஒரு டவல் வச்சு அதை அப்படி உள்ளே ப்ளேஸ் பண்ணிடுங்க. சுற்றி வந்து ரவுண்டாக பார்த்திங்கன்னா ஒட்டவே கூடாது, அந்த பாத்திரம் வந்து குக்கரை தொடவே கூடாதுங்க. சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான்
நீங்கள் செய்ய பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது குக்கரை வந்து சால்ட்டு போட்டு ப்ரீஹீட் பண்ணிடணுங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே கைவிடமோ சூடாக இருக்கும் போது தான் நீங்கள் அடுத்து கேக் பேட்டரை உள்ளே தூக்கி வைக்கணும். சும்மா அப்படியே தூக்கி வச்சிடாதீங்க. நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் பேட்டரை வந்து நம்ம உள்ளே தூக்கி வைக்கணும். இப்போ அவனில் செய்கிறவங்களே பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் பேட்டரை வந்து அவனுக்குள்ளே வைப்பாங்க. இப்போ வந்து உள்ளே வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வைங்க. 20லேருந்து 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், கேக் வந்து நம்ம இப்போ 20-25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் கேக் வந்து எப்படி வெந்திருக்கா இல்லையான்னு. இது நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா, கத்தி வச்சு இப்படி வந்து நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டவே கூடாதுங்க. கத்தியில் எதுவுமே ஒட்டக்கூடாது. அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ வந்து வெந்துருச்சு, வேகலைன்னா நீங்கள் இதே மாதிரி மூடி வைக்கணும். திரும்பவும் மூடி வச்சு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெந்துடும் உங்களுக்கு கேக்கு. இப்போ பாருங்கள், கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு போனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வந்து பிளேட்டில் வந்து அதை வந்து அப்படி தட்டிடுங்க. திருப்பி போட்டு தட்டிடுங்க. பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நமக்கு ப்ரௌனி கேக் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பேக்கரியில் பண்ண மாதிரியே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பாத்திரம் எந்த மோடில் பாத்திரம், ஸ்கொயர் பாத்திரத்தில் ஊற்றிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக கிடைக்கும். சர்க்கிள் பாத்திரத்தில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் 2 லேயராக கட் பண்ண போகிறேன். உள்ளே வந்து சிரப் மாதிரி தடவ போகிறேன். க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். 2 பெரிய கேக்காக இருக்கனால நான் அதை 2ஆக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா சும்மா டெய்ரி மில்க் சாக்லேட் தாங்க. அதை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் டெய்ரி மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் வந்து அந்த கேக் வந்து கட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு இது இந்த சிரப்பை ஆட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக நான் தடவிட்டேன் டெய்ரி மில்க்கு. அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்க கேக்கு வந்து இதுக்கு மேலே தூக்கி வச்சிடுறேன். இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு லேயர் வந்து தடவ போகிறேன். மில்கி பாருங்க, மில்கி பார் சாக்லேட்டை வந்து அதையும் நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லிக்விடாக அதையும் இது மேலே நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சுகர் டேப்லெட்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், ஜீரக மிட்டாயின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நான் வந்து வாங்கி வச்சேன். செரி ஃப்ரூட்டு, அந்த ஸ்டாராக இருக்கிறது வந்து சுகர், அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன ஷாப்ஸ்லேயே கிடைக்குங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டெக்கரேட்டிங்காண்டி. அது வந்து ஸ்வீட்டு தான், ஸ்டார் மாதிரி உள்ளத ஒரு இனிப்பு ஸ்வீட்டு தான் அது. அப்படி குட்டி குட்டியாக வச்சு இப்போ பாருங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டேன். கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் வீட்டிலலாம் பர்த்டேக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஹோம்மேட் ப்ரௌனி கேக் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா பபாய்.